இப்போதைக்கு வந்து நம்மள்ட்ட என்ன சேல்ஸ் இருக்குங்கிறது போஸ்ட்டு போடுவோம். என்ன அப்புறம் சேலுக்கு இருக்குங்கிறது நான் ஒரு கேஜில் இருக்கிறது எது தரலைங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ ஆர்டர் போடுங்க. ரேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாட்ஸ்அப்புக்கும் வந்துடுங்க. இது வந்து கரண ஒரு பேர் இருக்குங்க, ப்ரீடிங் பேரு, பெரிய ஜோடி. வயசு ஒரு 1.5 வயசு, அதிகபட்சம் 2 வயசுக்குள்ளே தான் இருக்கும். டைமிங்கும் இருக்கும், அடியும் இருக்கும், ஓவர் அடி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேர் வந்து நம்ம சேல் போட்டிருந்தோம். ஆக்சுவலாக இப்போ முட்டை விட்டுருச்சு, அதனால் இப்போதைக்கு இது சேல் இல்லை. 2 முட்டையும் விட்டுருச்சு. கம்மியான லோ பட்ஜெட்டு தான் அது, ஆனால் இப்போ சேல் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பேர் இருக்குங்க, ரோமரு. இந்த பேர் பார்த்திங்கன்னா சேல்ஸுங்க. யாரும் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். மெயில் ஃபீமேல், சொரிகிறது மேலு, பக்கத்தில் நிற்கிறது ஃபீமேலு. ரோமர் ஜோடி, டிஸ்டன்ஸ் ரோமரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்மள்கிட்ட பறந்த ஃபீமேலு. எக்கு வச்சுருக்கு. இப்போ அடுத்த செட்டு முட்டை வச்சிருச்சு. அப்புறம் ஒரு செட்டு பட்டா இருக்குது, கொஞ்சம் பருவாக இருக்குங்க. பருவெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் சேல் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு கர்ண ஜோடி, 2 குஞ்சுமே பொரிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து சேல் போஸ்ட் போட்டிருந்தோம், முட்டை வச்சிருச்சு. அதனால் நம்ம வந்து இது சேல் பண்ணலை, இப்போதைக்கு தற்பொழுது பண்ணவில்லை. நல்ல ஜோடிங்க அது. நிறைய பேர் கேட்டாங்க, ஆனால் லாங்கில் கேட்டாங்க, டிரான்ஸ்போர்ட் இல்லாத ஊருக்கு தான் கேட்டாங்க. அது 2-3 பேருக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் போச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு நம்மள்கிட்ட பறந்ததுங்க ஜாக். பார்த்திங்கன்னா 502 வாட்டி பறந்துருக்கு. இதோட ஜோடா வந்து 600 பறந்துருக்கு. ஷார்ட் லைன் பிளேஸ்மெண்ட்டு. 500 2 வருஷம் பறந்துருக்கு. நல்ல ஒரு லைனேஜ் நம்மள்கிட்ட இருக்குது ஜாக்லேயே. அதோட ஃபுல்லாக சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்ண 2 பட்டா. ஏற்கனவே இது ஃபீட் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம். நல்லா இறங்கட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிருந்தோம். இப்போதைக்கு கரெக்டான பொசிஷனில் இருக்குங்க. சேலுக்கு வந்து இப்போ வந்து உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தானாக தீனி சாப்பிடும் பயப்படாமல். அந்த அளவு சேல் தெளிவாக நம்ம இறக்கியாச்சு. பட்டா மட்டும் தான் சேலு, பெரிய ஜோடி சேல்ஸ் இல்லை, தெளிவாக சொல்கிறேன். நிறையா பேர் பெரிய ஜோடி கேட்டாங்க, நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டேன். பார்த்துங்க, பெரிய ஜோடி தான். பேரண்ட்டு அதோட பிள்ளைங்க சூப்பர் ஜோடிங்க. அது நம்ம நல்ல ரிசல்ட்டு நம்ம நல்லா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் வெளியில். ஓவர் அடி, டைமிங்கும் இருக்கும். இன்னொரு பட்டா, 2 பட்டாவும் சூப்பராக இறங்கியிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பேரண்ட்டை ஃபஸ்ட்டு பாருங்கள். ராம்புரி லைனு. டைமிங்கும் இருக்கும், அடியும் பயங்கரமாக இருக்குங்க. அடியும் பயமாக இருக்குது. இதில் நம்ம புறா கொடுத்து நல்ல ரிசல்ட்டு, நல்லா பறந்துச்சு. இந்த வருஷமே டோர்னமெண்ட்டில் நம்ம புறாலாம் பறந்துச்சு. இதோட பிள்ளைங்க தான் பறந்துச்சு. ஜாக்லேயும் சாண்டல்லையும் ஒரு இடம் வச்சுருக்கு. இதுவும் இப்போ கண்டிஷன் பார்த்திங்கன்னா சேலுக்கு தரமான ரெடியாக இருக்குது. உடனே நீங்கள் எடுத்துகிட்டு போய் பறக்க விட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி கண்டிஷனில் தெளிவாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நார்மலுங்க. இது கொண்டை. இது அப்பா அம்மா 2மே கொண்டை. அதனால் 2 விடையும் கொண்டையில் வந்திருக்கு. விடை இறங்கட்டும். இது சேல் பண்ணுறோமா பண்ணலையாங்கிறது நான் அப்புறமா ஒரு போஸ்ட்டு போடுறேன். இதுவும் ஒரு பேர் கொண்டை தாங்க, ஒயிட்டில் எடுத்துருக்கோம். இது சேல்ஸுக்கு கிடையாது, தெளிவாக சொல்கிறேன், சேல்ஸுக்கு இல்லை. ஆமாம், அதை பார்த்துட்டு நிறையா பேர் கேட்க வேண்டாம். நார்மல் புறா சேல்ஸுக்கு இல்லை.
இது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பறந்த அதோட புல்லை தாங்க, அது பறந்த லைனோட புல்லை தான். ஒரு செட்டு விட இறங்கியிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். யாருக்கு தேவைன்னாலும் கொடுக்கலாம், கான்டாக்ட் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். நம்ம கிளப் ரிங்கு தான் போட்டிருக்கு. ரேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். தெளிவாக இறங்கியிருக்கு விட. இதுதான் பாதர். அந்த செக்கர் தான் அதோட அம்மா. வந்துருங்க, சொரியுது இல்லை, அந்த செக்கர் தான் அம்மா. நார்மல் புறா சேல்ஸுக்கு இல்லைங்க, நிறைய பேர் நார்மல் புறா தான் கேட்குறாங்க. ஆனால் சேல்ஸுக்கு இருந்தால் நான் போஸ்ட்டு போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்கிக்கலாம். இப்போதைக்கு சேல்ஸுக்கு இல்லை. அடுத்தது வாங்க, இன்னொரு பேஜ் இருக்குது, அந்த பேஜ் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சேல்ஸுக்கு இருக்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஜாக் ஜீனி, அந்த ஜாக் ஜீனி, அது ரெண்டுமே மேலு, ஓகேங்களா? அது ரெண்டுமே மேலு. அதுக்கு பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா 2 சப்ஜா, அது ரெண்டுமே ஃபீமேலு. 4 புறா வந்து இப்போதைக்கு சேல்ஸுக்கு இருக்குது. இந்த இதில் வந்து 4 புறா நம்ம சேல்ஸுக்கு கொடுக்குறோம். 2 மேல் இருக்குது, 2 ஜீனியில் மேலு, 2 சப்ஜாவில் ஃபீமேல் இருக்குங்க, ஓகேங்களா? இப்போ இதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இது நல்லா பறந்த புறா. அந்த தபுது பார்த்தீங்களா, அந்த ஃபீமேல் வந்து டோர்மெண்ட்டில் பறந்த லைன் தான், அதுவுமே பறந்த புறா தான். இதில் ஒரு பேர் இருக்குங்க, இது ஒரு பேர். இது நல்ல புறா, நல்ல டைமிங் இருக்கும். அது ஓல்டு லைனு இந்த மேலு. எல்லாம் முட்டை வச்சுருந்தாங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியலை. எதுவும் முட்டை வைக்க போகிறாங்க. இதில் ஒரு பேர் இருக்குது, முட்டை வைக்க போகுது நினைக்கிறேன். இது முட்டை வச்சிருச்சு. இங்கே ஒரு பேர் இருக்குது, இது முட்டை வச்சுச்சா? முட்டை வச்சுருக்கு, முட்டை ஓடு கிடக்குது. எவங்க குஞ்சு பொரிச்சிருக்காங்கன்னு தெரில. ஓவரடிங்க, ஓவரடி மேலு, இது ஃபீமேலு. இதெல்லாம் முட்டை வச்சுருக்கு, இது சேல்ஸுக்கு இல்லை. இந்த பேர் சேலு, இதில் ஒரு பேர் இருக்குது. இந்த இதில் வந்து 2 ஜீனி, அந்த ஒரு சப்ஜா, இந்த ஒரு ஃபீமேல், இது சேல்ஸு.